பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க அப்படின்றதுமே அதுல க்ளூவா கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு அந்த ப்ரோமோவை டீகோட் பண்ணி சார்ட் போறதுக்கே இவ்வளோ ஆயிடுச்சு மக்களே. ஃபுல்லா டீகோட் பண்ணி சார்ட் எடுத்தாச்சு. ஸோ அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சல்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்றதான். கிட்டத்தட்ட 8 கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க அப்படின்றது கிளியர் கட்டா இந்த ப்ரோமோல தெரியுது. அதுல ஆர்டர் படி யார் யார் நுழையிறாங்கன்னு தெரியல. இதுல கிட்டத்தட்ட யார் யாருன்னா வர்ஷினி, ஃபர்ஸ்ட் வர்ஷினியோட பேர் இருக்கு, ரெண்டாவது சாச்சனாவோட பேர் இருக்கு, மூணாவது ஃபேட்மேனோட பேர் இருக்கு, நாலாவது அர்ணவ், அஞ்சாவது ரியா, ஆறாவது சுனிதா, ஏழாவது தர்ஷிகா, 9வது சிவகுமார். இந்த 9 பேரோட பேருமே நான் காலைல வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதுல 3 பேர் இன்னைக்கு வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர். இல்லைன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வருவாங்கன்றது நான் க்ளூ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த நேம் போர்ட்ல அப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொன்னா அப்போ ஒட்டுமொத்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் தானே மீன் பண்ணணும் அந்த ப்ரோமோல. அப்படி மீன் பண்ணலையே. இந்த 8 பேரை மட்டும் மீன் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் நாளைக்கு என்ட்ரி, நாளைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க தகவல் அப்படின்றது கிளியரா புரியுது. அது நேற்று நைட்டு ரவீந்தர்லாம் போஸ்டே போட்டிருந்தாரு. ஜாக்லினை பார்த்தோம், இந்த ஐ எம் கம்மிங் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஏதோ ரவீந்திரன் சாரை பத்தி பேசியிருப்பாரு. அப்போ அவன் கம்மிங் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். ஸோ இதுவும் குறிப்பிடுகிறது, அவர் போஸ்ட் போட்டதும் உறுதி ஆயிருச்சு அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. ஓகே, கிட்டத்தட்ட இதுல வந்து டோட்டலா 9 ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. இதை நான் அனலைஸ் பண்ணி அதை உட்காந்து ஒவ்வொரு பிக்சரா ஜூம் அவுட் பண்ணி எழுதி 9 ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி மாத்தி கிட்டத்தட்ட 8 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இப்ப உள்ள. யாரு கரண்ட் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. வெளியே இருந்து போறவங்களும் 8 கண்டஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துல 9 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு 8 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதா இருக்கு. ஓகே, அதுல குறிப்பா நீங்க தான் நல்லவராச்சே திரும்ப ஏன் வந்தீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு அதிகமா போயிருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 பேர்ல 5 பேர் ரவீந்திரன் சார் கொடுத்திருக்காரு. ஏன் முத்துக்குமாரன் கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் சார் வந்தீங்க, நல்லவர் தானே, நீங்க வீட்லயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ரியாக்ட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்டா இருக்குமான்னு தெரியல. அது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்டா தான் போயிருக்கு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெளியவே இருங்க, அங்கதான் நீங்க நல்லா பேசுவீங்க போல, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, வெளியவே தயவு செய்து இருந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுனிதாக்கு, ரியாக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணா, இது அர்ணவ், இந்த மாதிரி நபர்களுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் 2 அந்த மாதிரி வந்திருக்கு. பட் ஐ திங்க் ஸோ ராணவ் வந்து பெருசா, அர்ணவ் வந்து பெருசா பேச மாட்டார், அக்செப்ட் பண்ணிக்கலாம். சுனிதா பேசுவாங்க, பேசாமலாம் இல்லை, பட் அது கரெக்டான ரீதியில பேசுவாங்களான்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ரியாவும் பேசுவாங்க, கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க அப்படின்றது தான். அடுத்து, இப்பயாச்சும் பிபி என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா, இப்படி இப்பயாவது பிக் பாஸ் கேமு, பிக் பாஸ்ல வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது கிட்டத்தட்ட யாருக்கு தெரியும், சிவகுமாருக்கு, அதுக்கப்புறம் வர்ஷினி, இந்த மாதிரி நபர்களுக்கு தான் இந்த ஸ்டேட். ஏன் குறிப்பா அர்ணவ் கூட இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பிபி கேம்னா பார்த்துட்டு வந்திருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து, உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட சாச்சனாக்கு ஒருத்தர், இப்படி சாச்சனாக்கு ஒருத்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டேட்மெண்ட் தான் ரியா கொடுத்துருக்கு. ஓகே, அதில் ஒரு திருப்பத்தவ மக்களை போன வீடியோவில் போன இதில் சொல்லியிருந்தேன்ல, அர்ணவ் கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து, வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்க அப்படின்ற கேட்டகரியில் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட சாச்சனாக்கு 5 பேர் கொடுத்துருக்காங்க மக்களே. 8 பேர்ல 5 பேர் வீட்டில் பெரியவங்க தான் கூட்டுவாங்க. சாச்சனா வேற ஆள் பாருன்ற மாதிரி முடிச்சு விட்டு இருக்காங்க. அதுல ராணுவுக்கு வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி அருண் கொடுத்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, அடுத்து, நீங்க உள்ள வாங்க, எப்படியும் எதுவும் பண்ண போறதில்ல, எப்படி நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்களால ஒரு பிரோஜனமும் கிடையாது, சிம்பிளி வேஸ்ட் தானே. ஸோ நீங்க வந்து என்னத்தை கிளிக்க போறீங்க வாங்க அப்படின்ற ஒரு ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இந்த கேட்டகரியில் ஒரு மிக்சடு கலெக்ஷன் தான். வர்ஷினிக்கு போயிருக்கு, ரியாக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் ஃபேட்மேன் சாருக்கு சௌந்தர்யா கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பார்ப்போம். அடுத்து, இது செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். அது வந்து யார் யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சான்ஸ் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்றது வர்ஷினிக்கு போயிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தர்ஷா, அப்புறம் சுனிதா, இவங்க 3 பேருக்கு ஒவ்வொரு வாட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து, மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டீங்களா, திரும்ப வந்திருக்கீங்க, வேற லெவல் ஸ்டேட்மெண்ட்டுங்க. மேக்கப் ஐட்டம் யாருக்குங்க போயிருக்கோம் அதிகமா, வர்ஷினி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுனிதாக்கு நிறைய பேர் மேக்கப் ஐட்டம், சுனிதாக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தர்ஷா, இந்த 3 பேருக்கு. ஸோ மேக்கப்னாவே சுனிதா, தர்ஷா மற்றும் வர்ஷினி. ஆனா வர்ஷினி அவ்வளவு மேக்கப் போறாங்களான்னு தெரியல. மற்ற 2 பேருக்கு மேக்கப் ஐட்டம் ஆப்டா பொருந்தது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிச்சு. அடுத்து, இப்பவாச்சும் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா இந்த கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாங்களா, சரி வந்திருக்கீங்க கேமை பத்தி கத்திட்டு வந்துட்டு
இருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கு வர்ஷினிக்கு 3 பேர் கொடுத்துருக்காங்க, சுனிதாக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. கேமை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ண வாங்க, ஒண்ணுமே தெரியாம எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் லைவ்ல வேற என்ன காரணங்கள் சொல்லி பண்றாங்கன்றது கிட்டத்தட்ட அந்த 9 ஸ்டேட்மெண்ட் தான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுல விஜய் விஷால் இங்க பாருங்க, விஜய் விஷால் யாருக்கு சொன்னாருன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னால ப்ரோமோல டீகோட்டும் பண்ண முடியல, அதை கண்டுபிடிக்கவும் முடியல. மற்றபடி பாத்தீங்கன்னா அருண், ஜாக்லின், தீபக் இவங்க 3 பேர் இருக்கிற 8 கண்டஸ்டன்ஸ்க்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு. முத்துக்குமரன் மற்றும் சிவகுமாருக்கு சொன்னதை மட்டும் தான் கண்டுபிடிக்கல. பவி, ராயன் மற்றும் சௌந்தர்யா தர்ஷிகாக்கும் சிவகுமாருக்கும் கடைசியில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. மற்ற ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த இமேஜை ஜூம் அவுட் பண்ணாவே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில். பாய் கைஸ்.